தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வடசென்னையில் மலையாள மக்கள் ஒன்றிணைந்து பாரம்பரிய நடனங்களுடன் மகிழ்ச்சியாக ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். வடசென்னை ஐயப்பன் கோவிலில் மலையாள மக்கள் குடும்பத்தாருடன் ஒன்று கூடி ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். செண்டை மேளம் முழங்க குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கிய விழாவில் பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து அத்தப்பு கோலம் போட்டு கொட்டிக்களி, திருவாதரா போன்ற பாரம்பரிய நடனங்கள் ஆடினர். மகாபலி சக்கரவர்த்தி வேடம் அணிந்தவர் முன்னிலையில் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் கேரளாவின் பாரம்பரிய உணவு, கைவினை பொருட்கள், மூலிகை பொருட்கள், தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன. அதாவது நாங்கள் 15வது வருஷமா இந்த ஓண ப்ரோக்ராம் செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஒரு 1500 ஃபேமிலி நாங்கள் இருக்கோம். வட சென்னை, எண்ணூர் முதல்ல பாரிஸ் வரை இருக்கிற எல்லா மலையாளிஸும் ஒரு 1500 ஃபேமிலி இருக்கோம். நாங்கள் எல்லா வருஷமும் நாங்கள் இது ஒன்றா செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஓணம் 5ஆம் தேதி வருது. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஓணச்சந்தைன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் வச்சுட்டு எல்லாரும் திருவாதிரை களி, பூக்களம் எல்லாம் போட்டு நாங்கள் சந்தோஷமாக எல்லாம் கொண்டாடுவோம். அதே மாதிரி இந்த ஓணச்சந்தையில் எல்லா பொருளும், ஓணத்துக்குள்ள அவசியம் இல்லை எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஓணச்சந்தையை வச்சுட்டு நாங்கள் எல்லாரும் செலிப்ரேஷன்